வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மோதும் போட்டியில் இந்திய அணியின் பிளேயிங் 11 நீக்கப்படும் அதிரடி வீரர் ரோஹித் சர்மா அதிரடி முடிவு. அதாவது என்னன்னு பார்த்தோம்னா T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் அரையிறுதி சுற்றில் இரண்டாவது போட்டியில் நம்ம இந்திய அணியும் நடப்பு சாம்பியனான இங்கிலாந்து அணியும் மோத இருக்காங்க. இந்த போட்டி இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு நடைபெற இருக்கு. கடந்த T20 உலகக்கோப்பையில் இந்த இரு அணிகளும் அரையிறுதி போட்டிகள் மோதிய நிலையில் அந்த போட்டியில் மட்டும் இங்கிலாந்து அணி 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றியையும் பெற்றிருந்தாங்க. இதனால் இங்கிலாந்தை பழிதீர்க்கும் முனைப்புடன் இந்திய அணி தற்போது களமிறங்க இருக்காங்க. இந்த போட்டியில் இந்தியாவின் பிளேயிங் 11 எப்படி இருக்கும் என்பது தற்போது நம்ம பார்க்கலாம். பொதுவாக எந்த ஒரு அணியும் நாக் அவுட் சுற்று போட்டிகளில் பிளேயிங் 11 மாற்றாது. ஏற்கனவே எந்த வீரர்களை தக்க வைத்து விளையாடினார்களோ அதே ஒரு அணியை தான் பொதுவாக அனைத்து கேப்டன்களும் தேர்வு செய்வாங்க. ஆனால் சில கேப்டன்கள் களத்திற்குள் என்ன தேவையோ அணிக்கு எது சிறந்ததோ அதை தேர்வு செய்வாங்க. உதாரணத்துக்கு 2011ஆம் ஆண்டு உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் யாருமே எதிர்பாராத வகையில் தோனி அஸ்வினை நீக்கிவிட்டு ஸ்ரீசாந்தை சேர்த்து இருந்தார். தற்போது இந்திய அணியில் ஒரே ஒரு குறைதான் இருக்கு. அது யாருன்னு பார்த்தோம்னா நடுவரிசையில் சிவம் துபே பொறுமையாக விளையாடி வருவதுதான். CSK அணிக்காக அதிரடி ஹார்டிக் சிக்ஸர் ரேட்டை உயர்த்திய சிவம் துபே அவர்கள் இந்திய அணிக்காக விளையாடும் போது தடுமாறி வராரு. சூப்பர் 8 சுற்றில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா 204 ரன்கள் அடித்திருக்க வேண்டும். ஆனால் சிவம் துபே நடுவரிசையில் தடுமாறியதால் இந்திய அணி 205 ரன்களை மட்டும்தான் எடுத்தது. இதனால் சிவம் துபேவை நீக்கிவிட்டு சஞ்சு சாம்சன் போன்ற அதிரடி வீரரை அணியில் சேர்க்க வேண்டும் என்று கிரிக்கெட் வல்லுநர்களும் கூறியிருந்தாங்க. இதே போன்று ஜடேஜா பேட்டிங் மற்றும் பந்து வீச்சில் தடுமாறி வருவதால் அவருக்கு பதிலாக யஸ்வந்தர் சாகலை அணியில் சேர்க்கலாம் என்றும் எதிர்பார்ப்பு இருந்து இருக்கு. எனினும் இந்த மாற்றத்தை ரோஹித் சர்மா செய்வாரா இல்லை முக்கிய போட்டிகளில் எந்த மாற்றமும் செய்யக்கூடாது என்ற விதியை ரோஹித் சர்மா கையில் எடுப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதனால் இந்திய அணியின் பிளேயிங் 11 பெரும் மாற்றம் இருக்காது என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படியும் பிளேயிங் 11 மாற்றம் இருந்தால் எப்படி இருக்கும் என்று தற்போது பார்க்கலாம். அதன்படி இந்திய அணியின் பிளேயிங் 11 ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரிஷப் பந்த், சூரியகுமார் யாதவ், சஞ்சு சாம்சன், ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், யஸ்வந்தர் சாகல், ஹர்ஷதீப் சிங், பும்ரா ஆகியோர் இடம்பெறுவார்கள். மேலும் இந்த பிளேயிங் 11 இந்திய அணிக்கு கை கொடுக்குமா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.